ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து Ducati Multistrada V4S. இது நான் ஊரில் இருக்கும்போது கூட நான் அவ்வளோ கிளியர் லுக்காக நான் பார்த்தது கிடையாது இந்த வண்டியை. அண்ட் இப்போ வந்து ஒரு வாக்கரன் வீடியோ எடுக்க போகிறேன். அண்ட் இது வந்து ஒரு ஒயிட் கலர். இவங்க எப்படி ஒரு பியூர் ஒயிட்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்னோ ஒயிட் அந்த மாதிரி ஒரு வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து இப்போ பார்க்கிங் லைட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கு. அதுவும் நான் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் இருட்டிருச்சு, அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே இந்த எல்இடி செட்டப் தான். மெயின் ஹெட்லைட் ஆன் பண்ணல, ஜஸ்ட் பார்க்கிங் லைட் மட்டும்தான். இது வந்து ஒரு ஏர் இன்டேக் மாதிரி இந்த சைடில், இந்த ரெண்டு சைடில் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு ஏர் இன்டேக் செட்டப். அதே மாதிரி இங்கேயே ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. இதை வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதோட இது வந்து இங்கே வருது. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு அது அப்போமா நான் காட்டுறேன். அண்ட் இதோட கீ வந்து லைக் நம்ம காரில் பார்க்குற மாதிரி தான், இந்த ரிமோட் இதில் வரும்ல அதே மாதிரி ஒரு இதுதான். இந்த ஒரு மெட்டல் ஃபினிஷ் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு டுக்காட்டின்னு ஒரு இது இருக்குது. அண்ட் இது வந்து ஜஸ்ட்டு பாக்கெட்டில் வச்சுருந்தா போதும். பாக்கெட்டில் இல்லை, அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதில் வச்சா போதும். ப்ளஸ் இது வந்து இந்த மேனுவல் கீ. ஃப்ரெண்டில் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஹெட்லைட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அதேமாதிரி சஸ்பென்ஷன் வந்து ஒரு கோல்டு கலர் ஃபினிஷ் கிடையாது, எல்லாமே ஒரு சில்வர் இதில் இருக்குது. அண்ட் இது வந்து டுக்காட்டி சேஃப்டி பேக் இன்க்ளூடடானது, அதனால தான் சேஃப்டி பேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கு. சேஃப்டி பேக்னால் இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தமாக ஒன்று ரெண்டு விஷயங்கள் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் கம்பேரிங் டு நார்மல் இதுக்கும். அதை தான் அவங்க டுக்காட்டி சேஃப்டி பேக்குன்னு அவங்களோட பேரை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து கார்பன் ஃபைபர்னு எனக்கு தோணுது, ஏன்னா அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது இந்த ஒரு ஃப்ரண்டில் வர மட்கார்டு. அண்ட் இதோட கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் ஒரு மட்கார்டு இருந்து, அது வந்து ஷோரூம்க்கு உள்ளே இருக்க மல்டிஸ்டாடாவில் இருந்து. அண்ட் இங்கே வந்து மல்டிஸ்டாடா V4Sன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த பேட்ஜிங் வந்து ஸ்டிக்கர் கிடையாது, ஒரு மெட்டலும் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக். இது ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்டில் இதாக இருக்குது, எம்ப்ளம் மாதிரி. V4S வந்து ரெட் கலரில் இருக்குது. அண்ட் டுக்காட்டி அதே மாதிரி தான் ஒரு நல்ல இதில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒயிட் கிடையாது இந்த பீஸ், இது வந்து ஒரு கிரே கைண்டில் இருக்குது. அண்ட் மேலே டேங்கும் ஃப்ரண்டில் வர பீஸ் மட்டும்தான் ஒரு ஒயிட் கலர். இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. அது வந்து ரேடியேட்டரோட பேக் சைடு. அதுலேயே ஃபேன் தெரியுதா, ஃபேன் இருக்குது. அண்ட் இதுலேயும் நிறைய எக்ஸ்போசிங் அங்கங்கேயே இருக்குது. அண்ட் ரேடியேட்டர்ஸ் வந்து மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்து இதை இங்கே இருக்குது. அண்ட் பாக்கி 2 வந்து இந்த சைடில் வரும். இருட்டில் தெரியுதான்னு தெரியல, இந்த சைடில் வரும் இதுலேயும். அப்புறம் அந்த சைடில் அங்கே இருக்குல்ல, அங்கேயும் வரும். இது வந்து V4 இன்ஜின் ஆனதுனால 2 அவுட்லெட் பைப் வந்து இங்கிருந்து வருது. அண்ட் 2 வந்து இங்கே பின்னாடி இங்கிருந்து வரும். அது எப்படியும் பார்க்க முடியாது, ஏன்னா மொத்தம் கவர் ஆகிருக்கு. அண்ட் சேசிஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆனதுனால ரெண்டு வேறு கலரில் இருக்குது. இது வந்து ஒரு கிரே கைண்டில் இருக்குது. அண்ட் இது வந்து ரெட்டில் இருக்குது. இதில் இன்ஜின் ஃபினிஷிங் வந்து இந்த டெசர்ட்ல எல்லாம் நான் சொன்னேன் அதே மாதிரி ஒரு கோல்டு ஃபினிஷிங் தான், பார்க்க நல்லா இருக்குது. பட் க்ளோஸி கிடையாது, ஒரு டார்க் கைண்ட் ஆஃப் இதெல்லாம். அண்ட் இது வந்து ஷெல்லோட இதுதான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டுக்காட்டின்னு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஒரு கவர் வருது. அண்ட் மல்டிஸ்டாடா சொல்ல தேவையில்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கீழே. ஏன்னா இது டூரிங் எல்லாம் பர்பஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த விங்லைட் இருக்குது. இந்த விங்லைட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பைக்ஸ்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஸ்டைலுக்காக இல்லை, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ரைட் பண்ணுற டைமில். இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் தான், மெட்டல் கிடையாது. அண்ட் பிளாக் இதுவும் ஒரு பிளாஸ்டிக் கைண்ட் ஆஃப் ஒரு இதுதான். பிரேக் ஆயில் ஃபில் பண்ணுறது. அண்ட் சைடில் பார்த்தோன்னே இதெல்லாம் சின்ன சின்ன ஃபினிஷிங்காக இருக்குது. அண்ட் ஒரு மேனுவல் கீ காட்டினா இல்லை, அது வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியது இங்கே இருக்குது. இது வந்து பேக் சீட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் கீ வந்து பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா எதர் இதுலேயே ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் காட்டும். அண்ட் அது இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது நமக்கு ஆன் பண்ணுறதுக்கு. அண்ட் ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னா மொத்தமாக டெட் ஆயிரும். இந்த எக்ஸாஸ்ட் இது வந்து கொஞ்சம் அப்பர் பொசிஷனில் தான் இருக்குது, நம்ம டெசர்ட்டில் பார்த்த மாதிரி அதே மாதிரி வளைஞ்சு வந்து மேலே போகுது. ஆனால் இதில் வந்து இந்த கவரிங் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் வரும்ல, சைட் பேக்கில் வர்ற இந்த டாப் பாக்ஸ் எல்லாம் வரும். டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஆல்ரெடி இந்த கிராப் ரயிலில் ரெடியாக தான் இருக்குது. சைடில் அதுக்கும் இந்த கரெக்டாக சின்ன கவரிங் எல்லாம் கொடுத்து நீட்டாக வச்சிருக்கு. அண்ட் இது வந்து பஞ்சி கார்டு போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு ஹூக் மாதிரி இருக்குது இழுக்கும் போது இந்த இடத்துல. இது வந்து வராது. அந்த சைடில் இருக்கிறது வரும், அதான் வருது. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் வந்து இந்த சைட்லேருந்து பார்த்தா அவ்வளோ பெருசாக தெரியல, எல்லோ கலரில் இருக்குது. அதை வந்து அந்த சைடில் போகும்போது காட்டுறேன். அண்ட் ஸ்விங் ஆர்ம் வந்து அந்த அலுமினியம் கலர் ஃபினிஷில் தான் இருக்குது. ஒரு நல்ல இந்த லைட்டில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஷைனிங் மாதிரி இருக்குது, ஷைன் ஆகுது அது. அண்ட் டிஸ்க் வந்து சின்னதாக தான் இருக்குது, பிரம்போ பிரேக்ஸ் தான். அண்ட் இந்த செக்ஷன் பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்குது. அண்ட் இதுவும் பிறலி டயர்ஸ் தான். இந்த இருட்டில் தெரியுதான்னு தெரியல, பிறலியாக தான் எழுதியிருக்கு. அண்ட் ஸ்கார்பியன் அதுவும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த டயரோட சைஸ் வந்து இதில் இருக்குது 170/60 டயரோட சைஸ். பின்னாடி வந்தோம்னா அண்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்க மெயின் ரீசன் என்னதுன்னா, இது வந்து டெஸ்ட் ரைட் பைக். அதனால தான் இது வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தான் அந்த லைட்டில் ஆன் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா இதுவும் சான்ஸே கிடையாது. அண்ட் நம்பர் பிளேட்ஸுக்காகவே இங்கே ஒரு சின்ன லைட் இருக்குது, ஏன்னா இருட்டில் தெரியுறதுக்கு. அதுவும் சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃப்ரண்ட் பேக்கில் அந்த மாதிரி. இது எல்லாமே எல்இடி தான், ரியரில் வர்ற இந்த ரெட் லைட்டு, இந்த இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே. அண்ட் இந்த மல்டிஸ்டாடாவில் வந்து ஒரு சின்ன இது உண்டு, லைக் நம்ம இந்த கார்ல எல்லாம் போகும்போது பக்கத்தில் காரில் வரும்போது நம்ம மிரரில் வந்து இண்டிகேஷன் காட்டணும்ல, அந்த மாதிரி டெக் வந்து இதுலையும் இருக்குது. ஆனால் இந்த வேரியன்ட்ல இருக்கான்னு எனக்கு டவுட் தான், ஏன்னா பின்னாடி பார்க்கும்போது சென்சர் இல்லாத மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து ஒரு சின்ன ஐகான் போட்டிருக்கு,
அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வரும் ஹெட்லைட்டு கீழே, அதுவும் நான் தேடி பார்த்தேன், அதில் இல்லை. அண்ட் சஸ்பென்ஷன் வந்து இந்த சைடில் இருக்குது, ஃபுல் அந்த எல்லோ கலர் அட்ஜஸ்டபிள் தான். சைடு லுக்கில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இட்டாலியன் லெட்டர்ஸில் இதில் எழுதி வச்சுருக்காங்க V4 கிராண்ட் டூரிஸ்ட் மோட். அண்ட் கியர் லிவர்ஸ் வந்து இது வந்து பெண்டாக ஒரு டைப் தான். அந்த ஃபுட்ரெஸ்ட் வந்து சேம் இந்த டுக்காட்டி பேட்ஜிங் இருக்குது. ப்ளஸ் அதை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா இந்த முள்ளு மாதிரி ஒரு செட்டப் வரும் இதில். ஸோ அதனால் அந்த கிரிப்பிங்கில் இஷ்யூ ஒன்றும் கிடையாது. ரியர் சஸ்பென்ஷன் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறது சென்டரில் கிடையாது, ஒரு மாதிரி சைடில் ஏற்கும் வருது இது. அண்ட் அலாய்ஸ் நல்லா தான் இருக்குது, ஒரு க்ளாஸி இதில். அண்ட் அதோட செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் இது. அண்ட் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட இன்னர் இது வந்து அது கவராகி தான் இருக்குது, லைக் இந்த ஓப்பன் இது மாதிரி வரல, எல்லாம் உள்ளே தான் இருக்குது. அந்த இன்ஜின் கேஸ் ஃபினிஷிங் வந்து இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இருட்டானதுனால அந்த அளவுக்கு தெரியல, பட் சேம் கலர் தான், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டாண்ட் வந்து லுக் வைஸ் பெரிய அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் இந்த அலாய்ஸில் வந்து ஒரு பேட்ஜிங் இருக்குது, ஒரு ரெட் கலர் ஸ்டிக்கர் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் இருக்குது, சேமஸ் பின்னாடியும் வருது. இந்த ரெண்டு இடத்துலையும் மாதிரி இதில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தது நிறைய டுக்காட்டி பைக்ஸில் இந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இந்த சைடில் பார்த்தோம்னா சேம் அந்த டுக்காட்டி பேட்ஜிங் அந்த மாதிரி விஷயங்கள் தான். நக்கிள் கார்டு இருக்குல்ல, இது வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தோன்னா எனக்கு டவுட் தான். ஏன்னா இது வந்து நம்ம ஜஸ்ட் சும்மா பிடிச்சி ஷேக் பண்ணாலே இந்த மாதிரி ஆகுது. அதே மாதிரி இது ஹேண்டில் பாரு கவராகி வருது, அதை விட கொஞ்சம் மேலே வருது. பெரிய கவரிங் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான ஒரு இதில் தான் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்க்ரூஸ் வந்து நிறைய இடத்துல விசிபிளாகவே தெரியுது, ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய இதில் நோட் பண்ணது கிடையாது. ஆனால் இதில் வந்து நிறைய இடத்துல இருக்குது, இங்கே சைடில் இதில் இந்த சைடில் வர்ற இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே நிறைய இடத்துல இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு மல்டிஸ்ட்ராடா V4ங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுக்காட்டிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து நம்ம கீ வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இதுதான், ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை நம்ம புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணால் போதும். அந்த கீ எடுத்து ஜஸ்ட் சும்மா வைக்கணும்னு தான் நானும் ஃபஸ்ட் நினச்சேன். பட் ஆக்சுவலி நல்லா பார்த்தப்போ தான் தெரிஞ்சது இதுக்கு உள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருந்து, அது இருட்டில் தெரியல, இப்படி உள்ளே வைக்கணும், இப்படி வச்சா போதும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கீ வைக்கிற ஸ்பேஸ்லேயே இங்கே ஒரு USB போட்டிருக்கு நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காக. அதோட ஐக்கான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் வந்து நம்ம நார்மல் மேனுவல் கீ போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். அதோட ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பட்டன் வந்து இங்கே தான் இருக்குது, லைக் இது ஆட்டோமேட்டிக்கில் அந்த ஒயர்லெஸ் கீ ஆனதுனால அந்த சென்சார் கைண்ட் ஆஃப் இதுதான். டேங்க் இதுலேயும் உங்களோட டிப்பிக்கல் இட்டாலி ஃப்ளாக் தான் போட்டு வச்சுருக்காங்க. இதோட மிரர் வந்து நல்லா தான் இருக்குது, நம்ம ஷேக் பண்ணாலும் அந்த மாதிரி பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது, நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்குது. அண்ட் இந்த மெட்டீரியலும் நல்லா இருக்குது, டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அந்த சைட்லையும் அதே மாதிரி தான். அண்ட் இந்த வைசர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான். இது ஆல்ரெடி மேக்ஸிமம் டாப் அப் பண்ணி தான் வச்சிருக்கு. இது கீழே இறக்கணும்னா இதை பிடிச்சி கீழே தள்ளினா போதும், அது கீழே போயிடுச்சு. அண்ட் இது வந்து இழுத்தா மேலே வந்துடும், அவ்வளோதான். இதில் ஒரு சின்ன போர்ட் இருக்குது, அது வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்சர்ட் பண்ணுறதுக்குள்ள இது இருக்குது, பட் அது வந்து USB கிடையாது, வேறு ஏதோ ஒரு போர்ட். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அது என்னதுன்னு. அண்ட் இதோட கீஸ் பார்த்தோன்னா இது வந்து ஹெட்லைட்டு, ஹை பீம், லோ பீம், பாஸ் வச்சு அந்த இது வந்து ஹசார்டோடது. இது வந்து சஸ்பென்ஷனோட செட்டிங்ஸ், அதுதான் இது. அது வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இதர் இது யூஸ் பண்ண வேண்டியது, இல்லைனா ஆடியோ சிஸ்டமோட தான் இருக்கும், அது ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலோடது, இந்த ரெஸ் அண்ட் ஆன் ஆஃபோட ஐகான் இருக்குல்ல அந்த இது. அண்ட் இந்த மோடுன்னு ஒரு பட்டன் இருக்குது, இது எல்லாமே கன்சோல் கோத்ரூ பண்ண வேண்டியது தான். ஹார்ன் பட்டன் இங்கே இருக்குது, இது வந்து இண்டிகேட்டர்ஸ். அண்ட் இது வந்து இதில் கோத்ரூ பண்ண வேண்டியது தான். ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு செட்டப், மேலேயும் கீழே ரைட் லெஃப்ட் எல்லா இதுலேயும் போகுது இந்த பட்டன். அண்ட் இந்த ஆயில் கேன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, மற்றதில் பார்க்குற மாதிரி பெருசு கிடையாது, சின்னது. அது பிரம்போவோட தான். லிவர்ஸ் வந்து பரவாயில்ல, நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்குது, பட் இது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வந்து பின்னாடி ஒரு ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. அண்ட் அந்த சைடும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த கேன் வந்து பெருசாக இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சேம், இது வந்து கில் சுவிட்ச், ஆன் பண்ண வேண்டியது ஆஃப் பண்ண வேண்டியது இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு லைட் ஓடுது, அதை நான் ஃப்ரெண்டில் செக் பண்ணி பார்க்கணும் ஆன் பண்ணிவிட்டு. அண்ட் இதில் வந்து ஹேண்ட் கிரிப் ஹீட் பண்ண வேண்டிய பட்டன் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இதை ஆன் பண்ணுறது வந்து எப்படின்னா, பட்டன் வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். பட் அதுக்கு முன்னாடி இதில் வந்து டுக்காட்டின் இதில் ஒரு பிராண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க. இது ஷேக் பண்ணால் லைட்டாக ஷேக் ஆகுது, பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த பட்டன் வந்து ஜஸ்ட்டு ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் போதும். இது சைடில் ஒவ்வொரு இண்டிகேஷன்ஸாக வந்துட்டு அனிமேஷன் வந்துட்டு இது மொத்தமாகவே வந்துருச்சு. அண்ட் இப்போ நைட் ஆனதுனால தான் இந்த தீம் வந்து ஃபுல் இதில் இருக்குது, லைக் பிளாக்ல இருக்குது. அண்ட் இது வந்து இனி இது ஃபியூல் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, அதான் 68 கிலோமீட்டர் பேலன்ஸ் காட்டுது. இது வந்து டைம் 24 hours டைம் வச்சிருக்கு. அண்ட் பாக்கி இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இந்த சைடில் காட்டிகிட்டு இருக்கிறது தான். அண்ட் இது வந்து மற்ற டீட்டெயில்ஸு, ட்ரிப்பு, டோட்டல், அண்ட் இது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான். இது லைட்டாக கோத்ரூ பண்ணால் தெரியும், இந்த மோடு யூஸ் பண்ணி. இப்போ இந்த மோடு ப்ரெஸ் பண்ணாலே இதோட மெயின் மெனு வந்துருச்சு. அந்த இது மேலேயும் கீழேயும் போகிறது வந்து லைக் இந்த மேலே சொன்ன மாதிரி இந்த ஜாய்ஸ்டிக் பட்டன் இருக்குல்ல, இதாக இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். இது மேலேயும் கீழேயும் போகுது, ஸ்போர்ட்டு, டூரிங், என்டியூரோ, அர்பன் ஸ்போர்ட். அண்ட் இந்த சஸ்பென்ஷன் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இது டைரெக்டாக சஸ்பென்ஷனோட அந்த செட்டிங்ஸுக்கு போயிடும். இது வந்து ஆட்டோ லெவல் ஆகிறது. அண்ட் இதை ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம இதை பார்த்தோன்னா
மேலே இருக்கிறது வந்து ரைடர், பேசஞ்சர், பேகேஜ். இது வந்து ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்லி அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது வந்து ரைடர்னா 2 ரைடர் அண்ட் பேக்கேஜ் அந்த வர்றது. அண்ட் இது வந்து ரைடர் ப்ளஸ் பேசஞ்சர். அண்ட் இது வந்து ரைடர் பேக்கேஜ். இது வந்து ரைடர் மட்டும். அண்ட் ஆக்சுவலி ஸ்டாக்காக இருந்தது வந்து ஆட்டோ லெவலிங். அது இருக்கிறத பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிறது. இல்லைன்னா எல்லா தடவையும் நம்மளே மாற்றிட்டு இருக்கணும். அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் இது வந்து இப்போ ப்ரெஸ் பண்ண எதுவும் தெரியாது. இது வந்து ஹெட்லைட் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ரண்டில் லைட் அடிக்குது, அவ்வளோதான். அண்ட் இந்த பட்டன் தான் என்னோட மெனுவை கோ த்ரூ பண்ண வேண்டியது. அண்ட் இது எப்படி ஜஸ்ட்டு நார்மல் ப்ரெஸ் பண்ணாலே போதும் சென்டரில். அந்த அதோட மொத்த இதுவும் வந்துடும், அதோட இன்ஃபோ. அது ஒவ்வொரு இதுலேயும் போய் பார்க்க டைம் இல்லை. அண்ட் பேட்ரி மற்ற மாதிரி டீட்டெயில்ஸு. அண்ட் அதுவும் பேக்கில் வந்தால் அடுத்து அகைன் ரைடிங் மோடு. இந்த ரைடிங் மோடுக்குள்ளே தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது மற்ற இதெல்லாம் இருந்து. லைக் இந்த ஸ்போர்ட் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருந்து. லைக் டிடிசி அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். டிடபிள்யூசி, டிக்யூஎஸ். அனிமேஷன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டிக்யூஎஸ் வைக்கும்போது சஸ்பென்ஷன் வைக்கும்போது இது வருது. அண்ட் ப்ரீலோடு வந்து வரும்போது அந்த மாதிரி இன்ஜின் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிடிசி அந்த மாதிரி. அண்ட் பேக்கில் வந்தோன்னா ரைடிங் மோடு. இது வந்து ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான். நம்ம அர்பன், டிஃபால்ட்டு, டூரிங் அதெல்லாம் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம். அண்ட் பேக்கில் வந்துட்டு இன்ஃபோ டிஸ்பிளே. அது வந்து நம்ம மெயின் இதில் டிஸ்பிளே ஆகிற இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸு. அதுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா ரேஞ்சு நான் 1ல் வச்சுக்கிறேன். அண்ட் ரேஞ்சு, ட்ரிப்பு, கான், ஸ்பீடு, ட்ரிப் 1, ட்ரிப் 2 அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஃபியூல் இண்டிகேட்டர் வந்து வேறு எதுவும் கிடையாது அதில். அண்ட் டிஆர்எல், பேக் லைட்டு, அதுவும் அதோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அண்ட் டிஆர் இதில் பார்த்தோன்னா அதோட உள்ள வந்து ஆட்டோ, மேனுவல் அந்த இது 2 மட்டும்தான் இருக்குது. ஃபியூல் இண்டிகேட்டர் அதில் வந்து லெவல் அண்ட் ரேஞ்ச் அது மட்டும் தான் இருக்குது. இது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அதில் லெவல் வந்து நார்மல் இதில் பார்த்த மாதிரி தான். ரேஞ்ச் வந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும் அதுதான் இப்போ டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கு. அண்ட் பின்கோடு வைக்கலாம், டேட் டைம் இதே மாற்றலாம். டேட் டைம் அதுதான் 24 ஹவரில் இருக்குது. அண்ட் சர்வீஸ் வந்து நெக்ஸ்ட்டு இதில் மாற்றணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்குது. ஆனுவல் சர்வீஸு, வேல் கிளியரன்ஸு அண்ட் டெஸ்மோ சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் 10K 15K அந்த மாதிரி வரும்போது அது ரொம்ப காஸ்ட்லி. அது இண்டிகேட்டர் ஆன் ஆயிடுச்சு. அண்ட் சர்வீஸில் வந்துட்டு இது வந்து லேப் டைமிங், அது வந்து ஆன் ஆஃப், லேப் டேட்டா. அண்ட் இது வந்து டயர் கேலிப்ரேஷன், ஸ்டடி, கீப் ஸ்டடி. அண்ட் இது வந்து கேலிப்ரேட் பண்ண வேண்டியது. அது வந்து ஆன் பண்ணி நம்ம ரன் பண்ணால் தான் தெரியும். அபவுட் பண்ணியாச்சு. இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ண வேண்டியது கீழே இருக்கிறது. அதுவும் ஃபோன் ஆன் பண்ணணும். டேன் சிக்னல்ஸ் இது வந்து ஆட்டோ ஆஃப், மேனுவல் ஆஃப், லைக் கார் மாதிரி தான். அண்ட் லாங்குவேஜில் எத்தனை இது இருக்குன்னு தெரியல. இட்டாலி, இங்கிலீஷ், ஃப்ரான்சிஸ், பேசிக்காக ஒரு 5-6 லாங்குவேஜ் அவ்வளோதான் இருக்குது. அதை தாண்டி வேறு அப்படி பெருசாக கிடையாது. மெஷர்மெண்ட் யூனிட்ஸ், இன்ஃபோ, ரைடிங் மோட்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது தான். இப்போ பிளாக் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஒவ்வொரு அந்த அனிமேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் இது வந்து 10,000 RPMல வந்து ரெட் லைன் ஆகும். அண்ட் இது வந்து லேப் செட்டிங் மெனு அது வந்து ஷார்ட்கட்டாக இருக்குது. பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே மெயின் ஹோம் பேஜ்லேயே காட்டுது. வேறு அந்த மாதிரி எதுவும் பார்க்க தேவையில்லை. லைக் இந்த டெம்பரேச்சர்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த சைட் ஸ்டாண்ட் ஆனாக இருக்கிறது. அண்ட் ஸ்போர்ட்டு, ஆட்டோ, சஸ்பென்ஷனோட இந்த இது. அண்ட் இது வந்து நம்ம ரைடர் மோடில் எந்தெந்த லெவலில் இருக்கிறதுல அந்த இது இந்த டிடிசி, ஏபிஎஸ், டிடபிள்யூசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எத்தனாவது இதில் வச்சுருக்கோம். அண்ட் நைட் டைம் இதை ஆன் பண்ணிட்டாலே இந்த கீழே வந்து ஒரு ரெட் கலர் லைட் தெரியுது, நல்லா இருக்குது. இந்த ஜாய்ஸ்டிக்னு சொன்னோன்னா அது வந்து இதுதான். இதை சுற்றி ஒரு நல்ல ரெட் கலர் சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அதே மாதிரி தான் நல்லா இருக்குது. அண்ட் இதை ஆன் பண்ணுறது வந்து இது ஆல்ரெடி கில் ஸ்விட்ச் ஆனாக தான் இருக்குது. அது எப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். பட் ஆக்சுவலி சைட் ஸ்டாண்ட் இருக்குது, அதுதான் பிரச்சனை. அதோட ஹைட் பார்த்தோன்னா என்னோட யூஸ்வல் இடுப்பு அளவு இருக்குது. என்னோட ஹைட் வந்து 175 சென்டிமீட்டர் வரும். பட் இதில் ஏறி உட்கார்றதுக்கு வந்து பின்னாடி வந்து இந்த ரியர் சீட் தட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா ரியர் சீட் வந்து ஹைட்டில் இருக்குது. அது இல்லாமல் ஏறணுனாலே இந்த சைட் ஃபுட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஏறணும். பட் டுக்காட்டியில் நான் பார்த்து என்ன பிரச்சனைனா இந்த கால் பெருசாக இருக்கனால இந்த ஃபுட்ரெஸ்ட் வந்து எனக்கு சின்னதாக இருக்குது. ரொம்ப உள்ளே தள்ளி வச்சு ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வச்சாலும் அப்படி ஏற முடியாது. கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு தான் ஏறணும். பட் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இது அந்த ஏறி உட்காந்தோம்னா அந்த இது ரொம்ப மாசிவாக இருக்குது. டேங்கே ரொம்ப ஒரு வைடான ஒரு இதில் வரும். இதான் 2 சைடு ஒரு விங்ஸ் மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் லுக்ஸ் வந்து எப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த வைசர் வந்து எனக்கு கரெக்டான லெவலில் இருக்குது. இந்த நல்ல ஹைட்டில் இருக்குது. இப்போ வந்து ரியர் சஸ்பென்ஷன் வந்து நல்ல ஒரு குஷன் இதில் தான் இருக்குது. சாஃப்டாக, ஸ்டிஃபாக கிடையாது, நல்லா தான் இருக்குது. கால் வந்து எப்படின்னா ஃபுல் பிளான்டாக தான் இருக்குது. மேபி ஸ்டிஃப் பண்ணும்போது இந்த குஷன் கூட கிடைக்காது. அப்போ ஐ திங்க் ஸ்டிஃப் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இப்போதைக்கு இது வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் ஸ்டாண்ட் வந்து சைடு வைஸில் பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. அண்ட் இந்த பட்டன் வந்து இந்த பார்க்கிங் பட்டன், நம்ம பார்க்கிங் லைட் ஆன் பண்ணாங்கல்ல அந்த இதுதான். அந்த பாஸ் பட்டன் அந்த இதெல்லாம் வந்து ஹெட்லைட்டோடது. ஹெட்லைட், ஹைபீம், லோபீம் அந்த இதே இதுதான் நான் டெசர்ட்டில் பார்த்து நான் சொன்னேன்ல. இது வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக. அது வந்து பார்க்கிங்கோடது. ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது வந்து ஃபுல் மேனுவல் செட்டபிள் தான் இருக்குது. அண்ட் இதை ஆன் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டாண்ட் ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து அப் பண்ணி வச்சுட்டு இதை ஆன் பண்ணால் போதும்.
நார்மல் ரெவ்வாய் நிற்கிறதுலே 1.5ல தான் இருக்குது இது வந்து. சவுண்ட் வந்து நான் இப்போ தான் V4ல உட்காந்து கேட்டு பார்க்குறேன். நார்மலி நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. இது எக்ஸாஸ்ட் ஜஸ்டா ரைஸ் பண்ணி பார்க்குறேன், எப்படின்னு கேட்டு பாருங்க. அண்ட் இவ்வளோ பக்கத்தில் வந்து நான் ஒரு V4 கேட்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா தான் இருக்கு. அண்ட் ரைட் பண்ணும்போது தான் தெரியும் ஹீட் இந்த அளவுக்கு காலில் அடிக்குது என்ன. அண்ட் இதில் அனிமேஷனும் சூப்பராக இருக்கு. இதில் பெரிய கன்ஃபியூஷன் என்னதுன்னா, நான் நினச்சேன் கில் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணுறது வந்து கீழே வரணும். பட் இது வந்து ஐகான் கீழே வந்து ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இதோட ஃபங்க்ஷன் வந்து நேராக உல்ட்டாவாக இருக்குது. இப்போ வந்து ஆஃபில் இருக்குது. லைக் நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியாதுல்ல, ஸோ அந்த இதில் இருக்குது. அண்ட் இதை ஆன் பண்ணுறது வந்து இதை மேலே தூக்கி வைக்கணும். மேலே வந்து ஆஃப் பண்ணுற ஐகானில் இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் வந்து எனக்கு உல்ட்டாவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஆன் பண்ணால் போதும். ஜஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹீட்டட் கிரிப்ஸ் வந்து பின்னாடி இருக்குது, ஆல்ரெடி காட்டினேன் இல்லை. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்க்கிங் லைட்டுக்காக மட்டுமே, லைக் இந்த ஃப்ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ காட்டினேன் அது அதுக்காக மட்டும். அண்ட் ஒன் செகண்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இது லைட்டாக டிம் ஆகும், அது வந்து டார்க் ஆகும் அந்த மாதிரி. இப்போ வந்து டிம்மாக இருக்குது, எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணேன் இப்போ வந்து டிம்மாக இருக்குது. நம்ம இனி 1 செகண்ட் கூட அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து டார்க் ஆகும் இந்த லைட்டு. வண்டி ஆஃப் பண்ணோம்னா நம்ம இந்த பட்டன் சைமஸ் அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். அண்ட் ஆஃப் பண்ணும்போது இதில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். லைக் இது மொத்தமாகவே ஆஃப் பண்ணணும்னா ஹேண்டில் பாரை வந்து திருப்பி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பார்க்கிங் லைட் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும்னா அந்த மாதிரி இது ஜாய்ஸ்டிக் கன்ஃபார்ம் டு எக்ஸ்டெண்ட் டுக்காட்டி கனெக்ட் ஆக்டிவேட் கீ ஆஃப் அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காட்டும். இது வந்து கொஞ்சம் நேரம் காட்டும், லைக் ஒரு 10 or 20 செகண்ட்ஸ் காட்டும். அதை தாண்டி இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இந்த ஆஃப் ஆயிருச்சு, அவ்வளோதான். அண்ட் இதை தாண்டி இந்த பைக்கில் வேறு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அண்ட் அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து 2 வீலர் லைசன்ஸ் என்ன கிடையாது, இருந்திருந்தா இந்த டுக்காட்டி இங்கே சூப்பராக ரைட் பண்ணியிருக்கலாம். இந்த டுக்காட்டி மட்டும் இல்லை, இங்கே வேற மாடல்ஸ் இருந்து, லைக் இந்தியன் பைக் இருந்து, அதே மாதிரி ஹைப்பர் மோட்டராய்டு இருந்து. அண்ட் பெஹ்ரைனில் இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 11,900 தினார் வித் ஃபுல் இன்சூரன்ஸ். அண்ட் இந்த வாக்கர் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Bye.